ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு ஹார்ட்டே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நாம முதல்ல தடுக்கணும்னா நம்மளுடைய ரத்தத்தில் கொழுப்பு போன்ற கழிவுகள் சேராம பார்த்துக்கணும். இது கொழுப்பு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் இருக்குது. ஹார்ட்ல பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட லைஃப் டைம் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ரத்தத்தை டைலூட் பண்றதுக்காக மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருதய நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்க முடியும். அதாவது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்க முடியும் நம்முடைய ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிறது மூலமாக. அப்ப ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள், கொழுப்பு கழிவுகள் இருந்ததுன்னா கூட அதை வெளியேற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் கபை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவா ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு ஹார்ட்டே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதான். இது எப்படின்றத நம்ம இந்த பதிவு மூலமா பார்ப்போம். ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஹார்ட்டே காரணம் இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறீங்களா? நீங்க கொஞ்சம் உள்ள டீப்பா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கும் பொழுது என்ன ரீசன் சொல்றாங்க, நமக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் கொழுப்பு அடைச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்ப இந்த கொழுப்பு நம்மளுடைய ரத்தத்தில் கலக்காமல் இருக்கணும். அந்த கொழுப்பை கரைக்கணும்னா அதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு பித்த நீர், நம்மளுடைய உடல்ல லிவர், கல்லீரல் மூலமாக சுரக்கக்கூடிய அந்த பித்த நீர் தான் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கும். அப்ப அந்த பித்த நீர் ஏதோ பற்றாக்குறையா இருக்குது, லிவர் கல்லீரலினுடைய எனர்ஜி ஏதோ குறைஞ்சிருக்குது, அதனுடைய செயல்பாடுல ஏதோ டெபிசியன்சி இருக்குது அப்படின்றதுதான் உண்மையான ரியாலிட்டி. அப்ப அது கரெக்டா நமக்கு அந்த பித்த நீரை சுரந்திருந்ததுன்னா நமக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் எக்ஸஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட்டுக்கு பக்கத்துல அடைச்சிக்கிச்சு அப்படின்னு உடனே இமீடியட்டா நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்ட போனோம்னா இமீடியட்டா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ஜியோ பண்ணி பைபாஸ் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம போயிடும். ஆனா ரியாலிட்டி இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இருதய நோய், இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நாம முதல்ல தடுக்கணும்னா நம்மளுடைய ரத்தத்தில் கொழுப்பு போன்ற கழிவுகள் சேராம பார்த்துக்கணும். இது கொழுப்பு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கல்லீரலுக்கு தான் இருக்குது. அப்ப நம்ம ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய ஹார்ட்ல பிளாக் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப உங்களுடைய ரத்தத்தில் தான் பிரச்சனையே தவிர இருதயத்தில் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த கொழுப்பு இருதயத்துக்கு பக்கத்துல அடைச்சதுனாலதான் அதுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல உங்களுக்கு பிளாக் ஏற்பட்டுச்சு, அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா நம்ம நியூராலஜிட்ட நம்ம போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதுவே நமக்கு கால்கள்ல போகக்கூடிய அந்த ரத்த குழாய்கள்ல அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு வேற ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுது. அப்ப பாருங்களேன், ஆக மொத்தத்துல இது எல்லாமே ஒண்ணுதான். இது உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்புகள் சுத்துது. அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கல்லீரல். கல்லீரல் அதிகப்படியா பித்த நீரை கரெக்டா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ரத்தத்துல கொழுப்புன்றது இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்ம கல்லீரல் மேல. இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம் பாருங்களேன், இப்போ ஹார்ட்ல பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட லைஃப் டைம் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ரத்தத்தை டைலூட் பண்றதுக்காக மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷமா கூட எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த கொழுப்பை கரைப்பதற்கான மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப இது வரைக்கும் அப்பனா கொழுப்பை கரைச்சது யாரு? கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லிவர். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சப்போஸ் பைபாஸே பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹெபடாலஜிஸ்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட எனக்கு கல்லீரல் நல்லா இருக்குதா, கல்லீரல்ல இன்னும் பித்த நீர்லாம் நல்லா சுரக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பித்த நீரை அதிகப்படுத்தி நம்மளுடைய கொழுப்பை கரைக்கிறதுக்குரியதை கொண்டு போயிருந்தோம்னா அது நீங்க அந்த கொலஸ்ட்ராலுக்காக மாத்திரை சாப்பிட்டுக்கிறீங்களா அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு சோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது கல்லீரலுடைய செயல்பாடு, கல்லீரலுடைய ஃபங்க்ஷனை
நல்லா செயல்பட வைக்கணும். கல்லீரலை பலப்படுத்தணும். கல்லீரல் தாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொல்லுவோம். கெமிக்கல் கழிவுகள் எது உள்ள வந்தாலும் சரி, அது உள்புற காரணியினாலோ வெளிப்புற காரணியினாலோ வந்திருந்தாலும் சரி, அதை அழிச்சு வெளியேற்றணும். அப்போ உங்களுடைய ரத்தத்தில் இயற்கையாகவே பித்த நீர் நல்லா சுரந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கணும்னா நேச்சுரலா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இயற்கையான வழிமுறைகள்ல ஏதாவது சோர்ஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு சோர்ஸ் இருக்கு. இதுவும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பயன்படுத்தின ஒரு விஷயம் தான். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். இந்த டிப்ஸை ரெகுலரா நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா இருதய நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்க முடியும். அதாவது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்க முடியும், நம்முடைய ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிறது மூலமாக. அப்ப ரத்தத்தில் தேவையில்லாத கழிவுகள், கொழுப்பு கழிவுகள் இருந்ததுன்னா கூட அதை வெளியேற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில, சரிங்களா, அதாவது பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் ஒரு 150 ml அப்படி எடுத்துக்கங்களேன். 150 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அரைக்கால் எலும்பிச்சம்பழ சாறு, சரிங்களா, ஒரு அரைக்கால் எலும்பிச்சம்பழம். ஒரு எலும்பிச்சம்பழத்தை 8 பீஸா கட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு பீஸ், அதை பாத்தீங்கன்னா எலும்பிச்சம்பழ சாறு பிழிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன், சரிங்களா, ஆமா, சுத்தமான மலை தேன், ஓகேங்களா, அது ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துங்க, ஊத்துங்க, கலக்குங்க. அப்படியே இதுல வேற ஜீனி, பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பூன்ல எடுத்து தான் சாப்பிடணும். கண்டிஷன் அதுதான். என்ன பண்ணிக்கிறோம், 150 ml வாட்டர், ஒரு அரைக்கால் எலும்பிச்சம்பழ சாறு, ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கலந்துட்டு ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சுவை, டேஸ்ட், புளிப்பு சுவையும் அதிகமா இருக்கக்கூடாது, இனிப்பு சுவையும் அதிகமா இருக்கக்கூடாது. ரெண்டுமே சரிசமமா இருக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஆமா, எடுத்து சாப்பிட்டுட்டு டெய்லி காலை மாலைன்னு 2 வேளை இதை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்முடைய ரத்தம் சுத்தமாகிறத ஒரு 3 டேஸ்லயே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஃபீல் பண்ண முடியும், ஸ்கின்ல மாற்றத்தை தெரியும், ஃபீல் பண்ண முடியும். இது என்ன கண்டிஷன்னா கொஞ்சம் கவனமா தான் இதை நீங்க பண்ணணும். ஏன்னா எல்லாமே எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு விஷயம் தான் அது, சரிங்களா. அது ராஜகனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண துணி துவைக்கிறத பவுடர்ல இருந்து பாத்ரூம் கிளீனர் வரைக்கும், அதாவது கிளீன் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ், ஒரு பவுடர், ஏதாவது பவுடர் லிக்விட் இருக்குதுன்னா அதுக்குள்ள லெமன் இல்லாம கிடையவே கிடையாது. லெமன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்கு பயன்படக்கூடிய ஒருத்தர். அதை தான் நம்மளுடைய பிளட்டை கிளீன் பண்றதுக்கும் பயன்படுத்த போறோம். ஆனா எல்லாமே ஒரு அளவு தானே, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதனாலதான் நான் சொன்ன இந்த அளவுல எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபர் அரை எலுமிச்சம்பழம் வரைக்கும் சாப்பிடலாம், இதுதான் கணக்கு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா அரைக்கால் ஒரு நேரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 4 டைம் சாப்பிட்டுக்கலாம் அதிகபட்சமா இந்த லெமன் ஹனி டீ. நீங்க 2 டைம் தான் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் தேன். இந்த தேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிராண்டட் தேன், நமக்கு நம்மளுடைய சீட்லலாம் கூட கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் சொல்லிலாம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி ஒரிஜினல் தேனான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டர். ஒரிஜினல் தேன் அதில் பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் சக்கரைப்பாகு கலந்தெல்லாம் வருது. அப்போ சக்கரைப்பாகு கலந்த தேன் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரிஜினல் தேன் நீங்கள் இந்த லெமன் கலந்து டெய்லி காலை மாலைன்னு 2 வேளை சாப்பிட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கழிவுகளை அழிச்சிருது. ஹார்ட் அட்டாக் மட்டுமல்ல, ஹார்ட் அட்டாக் போன்ற, வெரிகோஸ் வெயின் போன்ற, ஸ்ட்ரோக் போன்ற இந்த இரத்த குழாய் அடைப்புகளால் ஏற்படக்கூடிய நோயிலிருந்து நாம வெளிவந்துடலாம். அதனால இந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இருதய நோயோ இருதய அடைப்போ வரும் அப்படின்ற அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இதை மட்டும் ரெகுலரா கடைபிடிச்சா வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்களும் தாராளமாக இதை கடைபிடிக்கலாம். ஏன்னா வந்தவங்களுக்கே மீண்டும் வருது சில வருஷங்களில். அப்போ என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் அந்த அடைப்பை மட்டும்தான் நீங்கள் எடுத்தீங்க, அந்த அடைப்புக்கு காரணத்தை சரி செய்யலை. அப்போ அந்த காரணத்தை சரி செஞ்சால் மட்டும்தான் மீண்டும் அடைக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதான் காரணம், இந்த காரணத்தை இதன் மூலமாக சரி செஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த இருதய அடைப்பு என்ற பயத்திலிருந்து வெளிவருவோம், இருதயத்தை பாதுகாப்போம், இரத்தத்தை சுத்தப்படுத்துவோம், அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம். இது போன்ற ஒரு நல்ல ஒரு புதிய தகவல்களுடன் நம்ம ஹெல்த் கபே சேனலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.